வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹரியாளி சிக்கன் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகா, 1/2 கப்பு புதினா, 1 கப்பு மல்லி இலை சேர்த்துக்கோங்க. மல்லி அதிகமாகவும் புதினா கம்மியாகவும் சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த கசப்பு ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது இருக்காது. 3/4 கப் அளவு தயிர் சேர்த்தாச்சு. அதை இப்போ நல்லா அரைச்சாச்சு. அரைச்சதை நம்ம 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. அதில் அந்த அரைச்ச க்ரீன் பேஸ்ட்டை உள்ளே சேர்த்தாச்சு. தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள், சில்லி பவுடர், தனி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நம்ம பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் காரத்தை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மசாலாவில் சிக்கன் ஒரு 1 hour போல் ஊறினும். அது அப்படியே இருக்கட்டும். நம்ம இப்போ 1 hour ஆனதுக்கப்புறம் நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய், ஒரு பிரியாணியில் 2-3 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் பூ, ஒரு ஏலக்காய், ஒரு துண்டு பட்டையை 2ஆக உடைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. 2-3 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நல்லா இந்த போல் நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணிட்டு உள்ளே சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம். வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமா ஜீரகம் அந்த லைட்டாக எண்ணெயில் சூடாக இருக்கிற எண்ணெயில் லைட்டாக ஜீரகத்தை போட்டு பரட்டி விட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் காமனாக கலந்து விட்டுடலாம். நம்ம 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, அதுவும் நல்லா சேர்த்து கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகணும். இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி தயிர் சேர்த்துருக்கோம். ஸோ புளிப்பு சுவை இருக்கும். அதனால் இது மீடியம் சைஸ் அளவு ஒரு தக்காளி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பு, மஞ்சள் தூள், கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் நம்ம குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். வெள்ளை சாப்பாடு எல்லா டிஃபனோடையும் நல்லா மேட்ச் ஆகக்கூடிய ஹரியாளி சிக்கன், அதாவது க்ரீன் சிக்கன். இப்போ நம்ம சிக்கன் நல்லா அந்த மசாலா, புதினா, தயிர் அதெல்லாம் அரைச்சோம் இல்லைங்களா, அதில் நல்லா கலந்து வச்சு சிக்கனை இப்போ அதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்பப்போ மூடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் சிக்கன் நல்லா நமக்கு வெந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு தயிர் சேர்த்தனால நல்ல ஓரங்களில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட சிக்கன் 3/4 பாகம் நல்லா வெந்துருச்சு நமக்கு. இந்த டைமில் ஒரு 5 முந்திரி எடுத்துக்கோங்க. துருவன தேங்காய் இந்த கொஞ்சம் பெரிய சைஸ் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த விழுதை இப்போ நம்ம சிக்கனோட சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஜார் அளமான தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஈவனாக எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அடுப்பை மிதமான தீயிலேருந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் வச்சுருங்க. நமக்கு அப்போ தான் சிக்கன் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் தளன்னு கொதிக்க வைக்க வேண்டாம். நல்ல மிதமான தீயிலே கொதிக்க வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு விட்டுறலாம். கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அவ்வளோதான். நம்மளோட க்ரீன் சிக்கன் சூப்பராக தயாராகிருச்சு. இந்த புதினா, மல்லியோட இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் நல்ல சிக்கனில் பிடிச்சி அந்த தயிரோட வாசனை பட்டு ரொம்ப சூப்பராக நல்ல ஸ்பாஞ்ச் டைப்பில் சிக்கன் நல்ல ஜூஸியாக இருந்தது. இது சாப்பிட்டதே டிஃப்ரெண்ட் சிக்கன் டேஸ்ட் நல்லாவே தெரிஞ்சது நமக்கு. ஸோ நீங்கள் வழக்கமாக செய்கிறத விட இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சீங்க அப்படின்னா ரெசிபிஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஃபனுக்கு, வெள்ளை சாப்பாட்டுக்கு, ரச சாதத்தோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருந்தது. ஸோ ஈஸியான இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளோட சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.